முதலமைச்சர் விஜய் வந்து 3 நாள் பயணமா டெல்லி போயிருக்காரு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட பங்கேற்கிறார். இந்த நிலையில தமிழ்நாடு இல்லத்திற்கு, டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்திற்கு போன விஜயை வந்து அதிகாரிகள்லாம் வந்து பூங்கொத்து கொடுத்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை சார்பில் கொடுக்கப்பட்ட மரியாதையை கூட முதலமைச்சர் விஜய் வந்து ஏற்றுக்கிட்டார். அந்த காட்சிகளை நம்ம முதல்ல பார்த்துடலாமே. ஷூர். ஸோ இந்த 3 நாள் பயணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதோடைய முதல் நாள் பயணத்தில் யார் யாரெல்லாம் சந்திச்சிருக்கிறார் அப்படின்னு முதலமைச்சர்? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை முதலமைச்சர் விஜய் சந்திச்சாரு. அது மட்டும் இல்லாமல் துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் கூட மரியாதை நிமித்தமா முதலமைச்சர் விஜய் வந்து சந்திச்சிருந்தார். அந்த புகைப்படங்களை தான் நாம துறையில பார்க்கிறோம். இவங்களை மட்டும் இல்லாம மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கூட முதலமைச்சர் விஜய் பார்த்தார். அதனை தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியை கூட முதலமைச்சர் விஜய் வந்து பூங்கொத்து கொடுத்து சந்திச்சு, இந்த வாட்டி அந்த சந்திப்பு நடந்துருச்சு. ஏன்னா கடந்த முறை எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சந்திப்பு இந்த முறை நடந்துருச்சு. அந்த சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு 10-15 நிமிடங்களை தாண்டி கூட இந்த அவங்களுடைய சந்திப்பு, பேச்சுவார்த்தை இதெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advt@dttv.in.